எல்லாருக்கும் வணக்கம். வாங்க மதுராசப்பட்டினத்துக்குள்ள நுழைவோம். காசி வீரண்ணா என்னும் அசன்கான் மதுராசப்பட்டினத்தில் கட்டிய பள்ளிவாசல் ஆங்கிலேயரின் கிபி 1694 ஆண்டு ஆவணப்படி மண்ணடிமூர் தெருவில் இருந்ததாக சொல்லப்படுகிறது. முஸ்லிம்களை குறிக்கும் பள்ளிவாசல் இருந்ததாக மேலும் சிலரும் கூறுகின்றனர். இன்று வரை அங்கு எந்த பள்ளிவாசலும் இருந்ததாக தெரியவில்லை. அன்றிலிருந்து இன்று வரை பள்ளிவாசல் மஸ்ஜிதே மாமூர் இருப்பது அங்கப்பன் நாயகன் தெருவிலேயே. அங்கப்ப நாயகன் தெரு என்று பெயரிடப்படாத காலத்தில் அடுத்துள்ள தெருவின் மூர் தெருவோடு இத்தெருவை குறிப்பிட்டிருப்பார்களோ என்னவோ. ஆற்காடு நவாபுகள் மதுராசப்பட்டினத்துக்கு வந்தது கிறிஸ்துக்கு பின் 1756. அதற்கு முன்பே மஸ்ஜிதே மாமூர் கட்டப்பட்டிருக்க அதை நவாபுகள் கட்டியதாக கல்வெட்டு பள்ளிவாசலில் உள்ளது. அவர்கள் மஸ்ஜிதை மராமத் பார்த்திருக்கலாம். காயல் பட்டணக்காரர்களும் கீழக்கரைக்காரர்களும் அதிராம பட்டினக்காரர்களும் பிற முஸ்லிம்களும் அடர்த்தியாக வாழ்ந்து வந்த மண்ணடியில் நவாபுகள் பள்ளிவாசலை கட்டினார்களா? அதற்கு முன்பு எங்கே தொழுதார்கள்? ஓலை குடிசை ஓட்டு கட்டிடம் என உருமாறிய மஸ்ஜிதே மாமூரின் வயது 1000 ஆண்டுகளுக்கு மேல் இருக்கலாம். மேற்படி 3 ஊர்க்காரர்களும் மண்ணடியில் வாழ ஆரம்பித்து 1000 ஆண்டுகளுக்கு மேல் இருக்கலாம். இன்றும் கூட இப்பள்ளியின் நிர்வாகம் இந்த 3 ஊர்க்காரர்களிடம் உள்ளது. மஸ்ஜிதே மாமூரை கட்டியவர் உறுதியாக காசி வீரண்ணாவாக இருக்க முடியாது. வீரண்ணாவுக்கு பிந்தைய காலத்தில் கிறிஸ்துக்கு பின் 1679 அளவில் மண்ணடியில் கப்பல்களும் தோணிகளும் கொடிகளும் கரை பிடித்தாலும் சாந்தோம் அன்றைய ஏற்றுமதி இறக்குமதி துறைமுகம். இத்துறைமுகத்தை தான் கோல்கொண்டா சுல்தானிடமிருந்து ஏலத்தில் பெற்ற காசி வீரண்ணா பள்ளிவாசல் கட்டியிருந்தால் மயிலை பகுதியில் கட்டியிருக்க வேண்டும். அவர் மண்ணடிக்கு போய் கட்டியிருக்க வாய்ப்பே இல்லை. காசி வீரண்ணா பள்ளிவாசல் கட்டினார் என்பதே செய்தி. அதனை எங்கு கட்டினார் என்று தெரியாமல் பதிவு செய்துள்ளார்கள். மூர்த்தெருவில் எந்த பள்ளிவாசலும் இருந்ததாக தெரியவில்லை. மதிராசப்பட்டின நூலுக்கு அணிந்துரை அணித்துள்ள வரலாற்று ஆய்வாளர்கள் முனைவர் கே. ராஜா முகமது காசி வீரண்ணா கட்டிய பள்ளிவாசல் மயிலாப்பூர் மசூதி தெருவில் உள்ளது என பதிவு செய்திருக்க அது மயிலாப்பூர் அருண்டேல் தெருவில் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அருண்டேல் தெருவில் உள்ள பள்ளிவாசல் பிரச்சனைக்குரியதாக இருந்தாலும் அது வீரண்ணா கட்டியது இல்லை. மசூதி தெருவில் மதிராசப்பட்டினம் வீரண்ணா. மறக்காம பகிருங்க.